பிள்ளையாரப்பா எல்லாத்தையும் காப்பாத்துப்பா. அழுகுறேன். யாராவது அடிச்சாங்களா? அடிக்கல. இனிமேல ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டாரு. ஸ்கூல்ல ஏதாவது விஷமம் பண்ணியா? புத்தகம் வாங்கல, சித்தப்பா வாங்கி தர மாட்டேன்ட்டாரு. இல்லையா நீனா? இல்ல மாமா. கவலைப்படாத, நான் புத்தகம் வாங்கி தர்றேன். உனக்கு எவ்வளவு வேணும்? 50 ரூபாய் போதும். பேரு என்ன? முத்து கிருஷ்ணா. 50 ரூபாய் தானே? நான் ஒரு வழி பண்றேன். உனக்காக தான் நான் இந்த தப்ப பண்ணேன். 100 ரூபாய் இருக்குது, சில்லறை மாத்தி கொடுக்கட்டுமா? பரவாயில்ல மாமா, கொடுத்துடுங்க. அடுத்த வருஷம் புத்தகத்துக்கும் வச்சுக்கிறேன். இதே மாதிரி செட்டப் அடுத்த வாரம் மயிலாப்பூர்ல வச்சுக்கலாமா? கிடைக்கிற பணத்துல ஆளுக்கு 50-50 என்னங்கிற? நமக்கெல்லாம் 20 வயசுக்கு மேலதான் புத்தி வந்தது. இந்த காலத்து பசங்க பிறக்கும் போதே பிரசவம் பார்க்கிற நர்ஸோட மோதிரத்தை புடிக்கிறாங்க. வாத்தியார யாரு முதல்ல அடிக்கிறாங்களோ அவங்கதான் என் வாத்தியாரு. இவ்வளோ நாளா உங்கள மாதிரி ஒரு குருவை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். முத்துகிருஷ்ணா, நீ இன்னும் பள்ளிக்கூடம் போகலையாடா? நீங்க தான் என் பள்ளிக்கூடம், நீங்க தான் என் வாத்தியாரு, நீங்க தான் நான் படிக்க வேண்டிய புஸ்தகமே. நான் உங்க கூடயே இருக்கேன். நீயா? என் கூடயா? இருக்காடா? வாத்தியார, உங்களுக்கு உங்க பவர் தெரியல. என்ன மட்டும் உங்க கழுத்துல பாம்பா சுத்திக்குங்க, எவன வேணா தில்லா கருடா சௌக்கியமான்னு கூப்பிடுவேன். புரியலையா? பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. லட்சுமி, லட்சுமி, இந்த மாச செலவு பணம். பணத்தை கொண்டு போய் வச்சுட்டு காப்பி கொண்டு வர. உனக்கு ஜாக்கெட் மணி. என்னப்பா ஜாக்கெட் மணி? பையனா இருந்தா பாக்கெட் மணி, நீ பொம்பளை ஜாக்கெட் மணி. அம்மா அம்மா அம்மா, பிக்னிக் போறதுக்கு பணம் கேட்டேனே. கொடுக்காதே கொடுக்காதே, பணம் கொடுக்காதே, செல்லம் கொடுக்காதே, கண்டிச்சு வாழ. அம்மா, எனக்கு ஒரு 100 ரூபாய் கூட. எதுக்கு? எதுக்கு? யாருக்கு கொடுக்கறதுக்கு? பணத்தை யாருக்காவது ஐயோ பாவம்னு தர்மம் பண்ணிட்டு வருவீங்க. நான் தரமாட்டேன். கொடுக்காதேமா, கொடுக்காதே. அப்பாவுக்கு பணமும் கொடுக்காதே, செல்லமும் கொடுக்காதே, கண்டிச்சு வை. என்னடி 2 பொம்பளைங்களும் சேர்ந்து கலாடா பண்றீங்க? உங்க நன்மைக்கு அதான் சொல்றேன். இறக்கப்பட்டு பணத்தை யாருக்காவது கொடுத்துருவீங்க. நீ இப்படி பேசும்போதெல்லாம் எனக்கு வேதனையா இருக்கு. ஐயோ, நீங்க அப்பாவி ஏமாளின்னு சொல்றதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துறதுக்காக சொல்லலைங்க. என்னுடைய வேதனைக்கு காரணமே நீ இப்படி பேசுறது தானே. நீ என் மேல வச்சிருக்க ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அம்மா நம்பாத, அப்பா சோப் போடுறாரு, உன்கிட்ட இருந்து பணம் பறிக்க பாக்குறாரு, நம்பாத. நீ சும்மா இருடி, இருங்க நான் பணம் தரேன். ஜாக்கெட் பண்ணி சொல்லிடுமா?
சாரி. டிக்கெட் 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 டிக்கெட். டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். எங்க போனா? உள்ள உள்ள. உள்ளயா? என்ன உள்ள வெளியே விளையாடுறீங்களா? என்ன அங்க வேடிக்கை? தள்ளுங்க தள்ளுங்க. அம்மா எங்க போனோம்? அண்ணா நகர். அண்ணா நகரா? ரெண்டு. ரெண்டா? என்னம்மா ரெண்டா? தேங்க்ஸ். அண்ணா நகர்லாம் வந்தாச்சு, இறங்க. மிஸ்டர், அதான் டிக்கெட் வாங்கி கொடுத்தாச்சே, அப்புறம் எதுக்கு ஃபாலோ பண்றீங்க? வர்றதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தீங்க, போறதுக்கு ஒரே ₹1 தான் இருந்தது, அதுவும் உங்க ஜாக்கெட்டுக்குள்ள. க்ளோஸ் யுவர் ஐஸ். க்ளோஸ். கண்ணை மூடுங்க. தேங்க்யூ. இந்த ₹1 செய்த பாக்கியம் கூட நான் செய்யல. ஷட் அப். தேங்க்யூ. ஏதாவது பேசுவோமா? என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏன் வெக்கப்படுற? தைரியமா சொல்லு. நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்க மனசுலயே ஒண்ணு இல்ல, மண்டையிலே ஒண்ணு இல்ல. அது சரி, இந்த உலகத்திலே உனக்கு ரொம்ப பிடிச்சது எது? சொல்லு பார்க்கலாம். மசால் தோசை. உன் கையால என் நெஞ்ச கொஞ்சம் தடவி கொடுக்கறியா? மசால் தோசை. என்கிட்ட ஏதாவது கேள. எனக்கு தினம் 1 முழம் பூ வாங்கி கொடுப்பீங்களா? பைத்தியம், இனிமே என்கிட்ட கேட்டா 2ஆ கேட்கணும். எனக்கு ஒரு புடவை. 2ஆ கேளு. நமக்குன்னு ஒரு வீடு. 2ஆ கேளு. உங்களை மாதிரி ஒரு புருஷன். 2ஆ கேளு. ஆமா. குடும்பமே ஒன்னா சேரும்போது நீங்க போயிட்டீங்களே. அப்பா கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே, கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே, கடமை சொல்ல ராமன் வந்தான் காரியத்திலே, என்ன சொல்ல நீ பிறந்தாய் இந்த வீட்டிலே. இல்லையே, எல்லாரும் நல்லாவே அழுவுறீங்க. லட்சுமி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. நான் உண்மையிலேயே செத்து போயிட்டேன்னா நீ எப்படி அழுவுறேன்னு பாக்கணும்னு. பரவாயில்ல, நீ நல்லாவே அழுவுற. கிருஷ்ணா ஐயா, இரும்பு பெட்டி பீரவெல்லாம் இருக்கா? இல்ல ஐயா போயிட்டாருன்னு உடனே ஒதுக்கிட்டியா? போங்கய்யா. மாப்பிள, மாமா, மறுபடியும் இந்த மாதிரி உண்மையிலேயே நான் செத்து போயிட்டேன்னா எதுக்கும்
ஒரு தடவைக்கு 2 தடவை பாத்துக்கங்க, அப்பவும் நான் நடிப்பேன். நீங்க இப்படி எல்லாம் நடிக்கிறது? ஆமா லட்சுமி, எங்க அம்மா என்ன பெத்ததே நடிக்கிறதுக்காக தானே. நான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன், நீங்க எல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருங்க.